ओम शांति। 21/3/2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, अंतर्मुखी हो याद का अभ्यास करो। चेक करो कि आत्मा अभिमानी और परमात्मा अभिमानी कितना याद रहते हैं। பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளை உள்நோக்கு முகமாகி நினைவின் பயிற்சி செய்யுங்கள். ஆத்மா அபிமானி மற்றும் பரமாத்மா अभिमानी எந்த நேரம் இருக்கிறோம், எவ்வளோ நேரம் இருக்கிறோம் என்று சோதனை செய்யுங்கள். प्रश्न, उनके मुख में कभी उल्टा सुल्टा बोल नहीं निकलेगा। भाई भाई का आपस में बहुत लव रहेगा। सदा शीर कंड होकर रहेंगे। धारणा बहुत अच्छी होगी। उनके कोई विक्रम नहीं होगी। उनकी दृष्टि बहुत मीठी होगी। कभी देह अभिमान में नहीं आएंगे। कोई भी दुख नहीं देंगे। அவர்களது வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வெளிவராது. தங்களுக்குள் சகோதரன் சகோதரன் என்ற அன்பு மிகுந்திருக்கும். எப்போதும் பால் பாயாசம் போன்று இருப்பார்கள். தாரணை மிக நன்றாக இருக்கும். அவர்களால் எந்த பாவ கற்பமும் ஏற்படாது. அவர்களது பார்வை மிக இனிமையானதாக இருக்கும். ஒருபோதும் தேக அபிமானம் வராது. யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். ஓம் சாந்தி। रूहानी बच्चों प्रति सिर्फ रूह कहेंगे तो फिर जीव निकल जाता है। इसलिए रूहानी बच्चे प्रति रूहानी बाप समझते हैं। अपने को आत्मा समझो। ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆத்மா என கூறும்போது சரீர உணர்வு நீங்கி விடுகிறது. எனவே ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். பச்சைக்கு தேகாபிமான रहना है। குழந்தைகள் நீங்கள் அதாவது ஆன்மீக அபிமானத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். பாப் को ही बच्चों को ले जाने हैं। இப்போது குழந்தைகளை தந்தை தான் அழைத்து செல்லப் போகிறார். बल सतयुग में तो आत्मा अभिमानी बनने का, परंतु परमात्मा अभिमानी नहीं। இப்போது ஆத்மா அபிமானியாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரமாத்மா அபிமானியாக அங்கே சத்தியுகத்தில் இருப்பதில்லை. यहाँ तुम आत्मा अभिमानी भी बनते हो तो परमात्मा अभिमानी भी, अर्थात हम बाप के संतान हैं। இப்போது நாம் பரமாத்மா அபிமானியாகவும் ஆத்மா அபிமானியாகவும் இந்த சங்கமத்தில் இருக்கிறோம். यहाँ और वहाँ का बहुत फर्क है। இங்கு சத்தியுகத்திற்கும் இங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பாபா சொல்கிறார். बच्चों को यही अनुभव करना है कि हम कैसा अपने को आत्मा समझ दूसरे को आत्मा का समझ बास कर सकते हैं. குழந்தைகளுக்கு இப்போது அனுபவம் ஆக வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இப்போது மற்றவர்களையும் ஆத்மா என்று பார்க்கக்கூடிய பயிற்சி இருக்க வேண்டும். बाप कहते हैं कि बल इस शरीर में हूँ परंतु मेरी है और असल में प्रैक्टिस है. இப்போது நான் இந்த சரீரத்தில் இருந்தாலும் இப்போது இந்த ப்ராக்டிஸ் தான் செய்ய வேண்டும். மே बच्चों को आत्मा ही समझता हूँ, आत्मा ही पढ़ता हूँ. நான் குழந்தைகளை ஆத்மா என்று தான் பார்க்கிறேன், ஆத்மாவுக்கு தான் படிப்பிக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். பக்தி மார்க்கம் में आत्मा पाठ बजाती हैं. பக்தியில் கூட ஆத்மா தான் பாட்டு செய்கிறது. பாட்டு பஜாते बजाते पतित बन जाते. பாட்டு செய்து செய்து இப்பொழுது பத்திதமாகி விடுகிறது. आप फिर आत्मा को पवित्र बनना. இப்போது ஆத்மாக்கள் தான் பவித்திரமாக ஆக வேண்டியிருக்கிறது. नॉलेज सहज बाकी यह निश्चय पक्का रहे तो हम आत्मा पढ़ सकते हैं. बाबा हम पढ़ाते हैं. இப்போது பாபா தான் நமக்கு படிப்பிக்கிறார். तो धारणा भी होगी और कोई विक्रम नहीं होगी. அதனால் இப்போது தாரணையாகவும் எந்தவித விக்ரமும் செய்யாது இருக்க முடியும். ऐसा नहीं कि इस समय हमें कोई विक्रम नहीं करते होंगे. அது அப்படி கிடையாது. இந்த நேரத்தில் நாம் விக்ரம் செய்யாமல் இருப்போம் என்பது கிடையாது. விக்ரம் ஜீத் तो अंतिमे होगी. ஒவ்வொருவரும் விக்ரம ஜீத் என்பது கடைசி நேரத்தில் தான் ஆவார்கள். பாய் பாய்க்கு திருஷ்டி बहुत मीठी रहती है. சகோதரன் சகோதரன் என்ற திருஷ்டி அப்போது இனிமையாக இருக்கும். इसमें कभी देह अभिमान नहीं आएगा. दृष्टि இருக்கும்போது தேக அபிமானத்தில் வர முடியாது. बच्चे समझते हैं कि बाप नॉलेज बड़ी ही डीप है. குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள். பாபாவுடைய நாலேஜ் ரொம்பவும் ஆழமானதாக இருக்கிறது. अगर ऊंचते ऊंच बनना है तो ये प्रैक्टिस अच्छी रीति करना पड़े. உயர்ந்ததில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் இதற்கான பயிற்சியை நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. इस पर गौर करना है. இதன் மீது கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். अंतर्मुखी होने के लिए एकांत में चाहिए. अंतर्मुखिயாக ஆவதற்கு நீங்கள் தனிமைப்பட்டு இருக்க வேண்டும். यहाँ जैसे एकांत घर में बैठे गोर अंधेरे धंधे दूरी में भी मिल ना सके. இப்போது தனிமையில் இருந்தால் எந்த விதமான தந்தாதோர் எந்த வேலையும் செய்ய முடியாது. यहाँ प्रैक्टिस बहुत अच्छे कर सकते हो. இப்போது நீங்கள் எல்லா ப்ராக்டிஸையும் பயிற்சியும் நல்ல முறையில் செய்ய முடியும். ஆத்மா को ही देखना पड़े. நீங்கள் ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். अपने को भी आत्मा समझना. यह प्रैक्टिस यहाँ करना आदत पड़ जाएगी. இப்போது நீங்கள் ஆத்மா என்று பார்க்கும்போது இந்த ப்ராக்டிஸ் உங்களது பழக்க வழக்கமாக ஆகிவிடும். பாபா சொல்கிறார், बच्चे समझते होंगे कि बात ही ठीक है. देह अभिमान निकल जाएगा तो हम आत्मा अभिमानी बन जाएंगे. धारणा करते रहेंगे. देह अभिमानத்தை விடும்போது ஆத்மா அபிமானி ஆகிவிடும். धारण நன்றாக ஆகும். कोशिश कर अपने को आत्मा समझ बाप को याद करना है. தன்னை முயற்சி செய்து தனக்கான முயற்சி செய்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் முயற்சியாகும். பாப் को ही दिन प्रतिदिन सब्जेक्ट देते हैं. பாபா தான் இப்போது
ஒவ்வொரு நாளுக்கும் सब्जेक्ट கொடுத்து கொண்டே இருக்கிறார். विचार सागर मंथन करने के लिए ये तो बहुत बड़ी பாயிண்ட்ஸ் विचार सागर मंथन செய்வதற்காக இது நல்ல பாயிண்டாக இருக்கிறது. फिर कभी भी मुख का कोई उल्टा सुल्टा नहीं निकलेगा. பிறகு எந்த விதமான தலைக்கீழான வார்த்தைகள் வாயிலிருந்து வராது. பாய் பாயிयों को आपस में बहुत लव होना चाहिए. சகோதரன் சகோதரர்கள் எல்லோருக்கும் அன்பு நன்றாக இருக்க வேண்டும். சபி ஈஸ்வருக்கு சந்தானம். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஈஸ்வரனுடைய சந்தானமாக இருக்கிறோம். பாப்கி ஹி மகிமா தோ ஜான்தே ஹி ஹை. பாபாவுடைய மகிமை எல்லோரும் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். परंतु रात्रि को भी जांच करनी है कि हमको सबको बाई बाई समझकर बात करते हैं. कोई भी दुख नहीं देना. நாம் யாருக்காவது துக்கம் கொடுத்தோமே என்பது பார்க்க வேண்டும். क्योंकि तुम जानते हो हम सब बाई बाई ஷீர் சாகர் की तरफ जा रहे हैं. இப்போது நாம் எல்லா சகோதரர்கள் எல்லோரும் இப்போது அதாவது இனிமையான அதாவது சாகரத்தின் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஏ ஹே விஷய சாகர். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு வருவது விஷய கடலாகும். தும் அப்பனி ராவன் ராஜ்யமே ஓ. இப்போது நாம் ஹி ராம ராஜ்ய. இப்போது நாம் அனைவரும் ராவணனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆனால் பெயர் ராமனுடைய ராஜ்யத்தில் நாம் இல்லை. தும் बीच में हो तो अपने को आत्मा समझ बाप का याद करना. இப்போது நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும். देखना है कहाँ तक पहुँच हमारी बाई बाई की दृष्टि अवस्था है. நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த வரைக்கும் நாம் சகோதரன் என்ற திருஷ்டியில் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். ஹம் சப் ஆத்மா ஹே ஆபஸ் மே பாய் பாய். நாம் அனைவரும் சகோதரன் என்று பார்க்க வேண்டும். ஹம் இஸ் शरीर में पार्ट बजाती. இந்த சரீரத்தின் மூலமாக நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். ஆத்மா அவினாஷியே ஷரீர் பி வினாஷி. ஆத்மா அவினாஷியாக இருக்கிறது, शरीरம் विनाशக்குரியதாக இருக்கிறது. हमने 84 जन्म का पाठ बजाए हैं. अब बाप के आए हैं. हम कहते हैं मामेकम याद करो अपने का आत्मा समझो. இப்போது 84 ஜன்மங்கள் நாம் பூர்த்தி செய்துவிட்டோம். இப்போது பாபா தந்தை வந்திருக்கிறார். தன்னை ஆத்மா என்று பரமாத்மா பாபாவை நினைவு வேண்டும். ஆத்மா समझते बाई बाई आते हैं. ये बातें समझती है बाप के सिवाय और कोई पार्ट नहीं. இப்போது ஆத்மா தன்னை புணர்ந்து கொண்டு சகோதரர்கள் பார்க்கிறது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. प्रेरणा आदि भी बात नहीं. இது प्रेरणை கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. जैसा टीचर बैठ समझाते हैं वैसे ही बाप को समझाते हैं. எப்படி ஆசிரியர் வகுப்பில் நடத்து புரிய வைக்கிறோர் அதே மாதிரி இப்போது பாபாவும் இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ये विचार सागर मंथन की बात है. இது விசார் சாகரன் மந்தனம் செய்ய வேண்டிய விஷயமாகும். इसमें समय देने का पड़ता है. இதற்கு சமயம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. बाप ने धंधा आदि करने के लिए ये तो कह दिया है लेकिन याद की यात्रा जरूरी है. பாபா தொழில் எல்லாவற்றையும் செய்வதற்கான எல்லாமே விடை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். உன்கே லியே டைம் நிகழ்னா செய்யும். நினைவு யாத்திரையில் அமர்வதற்காக தன்னுடைய சமயத்தை அதாவது ஒதுக்க வேண்டும். சர்வீஸ் भिन्न करना है. சர்வீஸ் கூட நீங்கள் விதவிதமாக செய்ய வேண்டும். कोई बहुत टाइम निकल कर सकते हैं. मैगजीन में भी तो युक्ति से निकलना है. நீங்கள் அதிக டைம் எடுத்து கூட சேவை செய்ய முடியும் என்று பாபா சொல்கிறார். பாபா ஆக்கர் பி ஆத்மாவுக்கு படாते हैं. பாபா தான் இப்போது ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார். ஆத்மாவே தெய்வ குண சம்ஸ்கார் பி அபி रहते हैं. ஆத்மாவில் தான் தெய்வ குணத்தினுடைய அதாவது தெய்வீக குணத்தினுடைய சம்ஸ்காரம் நிரம்பி இருக்கிறது. मनुष्य पूछते हैं भारत का प्राचीन योग क्या है. तुम समझ सकते हो ये परंतु ये अब बहुत थोड़े हैं. तुम्हारा नाम निकल सकते हैं. ஆனால் மனிதர்கள் கேட்கிறார்கள் பாரதத்தினுடைய பிராச்சீன ராஜயோகம் என்பது என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். जरूर उनके बच्चे होंगे. நீங்கள் பரமாத்மா பாபாவுடைய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். वे भी जानते होंगे कि किसी को पता नहीं நிராகார் பாப் கைசா ஜஹாக்கர் படாते हैं. இது மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. நிராகாரமான அப்பா எப்படி நமக்கு படம் கற்பிக்கிறார் என்பது வெளி உலகத்தாருக்கு தெரியாது. वह खुद भी समझते हैं कि कल्प संदर्भों में मैं आकर खुद पढ़ाता हूँ कि मैं आता हूँ किसका तन में आता हूँ. इसमें मूंझने की कोई बात नहीं. அவர் பாபா சொல்கிறார் கல்பத்தில் சங்கம் யுகத்தில் நான் பிரம்மாவுடைய சரீரத்தில் பாடம் கற்பிக்கிறேன். இந்த விஷயத்தில் யாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார். ये भी प्रजापिता ब्रह्मा द्वारा स्थापना करता हूँ. बाबा சொல்கிற प्रजापिता ब्रह्मा மூலமாக தான் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன். ये मुरबी बच्चा है पहले बनते हैं. இது இனிமையான குழந்தையாக இருக்கிறார். பிரம்மா பாபா முரபி இனிமையான குழந்தையாக இருக்கிறார். அவர் தான் முதல் குழந்தையாக இருக்கிறார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்ம ஸ்தாபனை करते हैं. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை இவர் மூலமாக தான் ஸ்தாபனை செய்து வைக்கிறார். ब्रह्मा तो विष्णु तो ब्रह्मा कैसे बनते हैं ये और कोई नहीं समझ सकते. பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகும் எப்படி ஆகிறார் என்பது மற்றவர்களுக்கு யாரும் தெரியாது. समझने की युक्ति चाहिए. புரிந்து கொள்வதற்கு युक्ति தேவை. अभी तुम जानते हो कि बाबा कैसे देवता धर्म स्थापना करते हैं. இப்போது நீங்கள் குழந்தைகள் தெரிந்து கொண்டீர்கள்
இப்போது பாபா தேவதை தர்மத்தை எப்படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்று कैसा चक्र पड़ता है इन बातों को कोई नहीं समझता இது சக்கரம் எப்படி சுற்றி கொண்டிருக்கிறது என்பதும் கூட உலகத்தார் யாருக்கும் தெரியாது ये तो बाप कहते हैं ऐसा ऐसा युक्ति निकालो இதற்கான யுக்தியை நீங்கள் எடுங்கள் यथार्थ योग कौन निकाल सकता है ये मालूम पड़ जाएगा तो तुम्हारा पास आ जाएंगे யதார்த்தமான யோகம் எப்படி செய்வது என்பது நீங்கள் தெளிவுபடுத்தினால் மற்றவர்கள் எல்லோரும் உங்களிடத்தில் வந்து விடுவார்கள் इतने बड़े आश्रम जो है सब हिलने लग पड़ेंगे எவ்வளவு ஆசிரமங்கள் இருக்கிறது எல்லாமே இப்பொழுது ஆடி அசைந்து உங்களிடத்தில் வந்து சேர்ந்து விடுவார்கள் ये पिछाड़ी में होना இது கடைசி நேரத்தில் தான் ஆகும் फिर वंडर खाएंगे कि इतनी सब संस्थाएं भक्ति मार्ग की அப்போது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இவ்வளவு பெரிய அதாவது இந்த சமஸ்தானமாக இருந்துள்ளதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ज्ञान मार्ग की है कि भी नहीं वह तुम्हारी विजयी होगी அந்த நேரத்தில் உங்களுடைய தான் விஜயம் உள்ளதாக இருக்கும் ये भी तुम जानते हो हर 5000 वर्ष के बाद बाप आते हैं तो तुम सीख रहे हो तुम्हारा द्वारा तुम सीख रहे हो ஒவ்வொரு 5-6 வருடத்திற்கு பிறகும் பாபா வருகிறார் பாபா மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் அவருக்கு சிக்கலாத்தை அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் படிப்பிக்கிறீர்கள் ये सब कल्प कल्प युक्तियाँ निकलनी हैं நீங்கள் இப்போது கல்பத்திற்கு யுக்திகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் जो बहुत पड़ता है सिवाय बाप का एक धर्म स्थापना कोई धर्म नहीं कर सकते ஒரு அப்பாவை தவிர ஒரு தந்தையை தவிர ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் வேறு யாராலும் முடியாது तुम जानते हो इस तरफ रावण उस तरफ राम நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இப்போது ஒரு பக்கம் ராவணனும் ஒரு பக்கம் ராம் நின்று கொண்டிருக்கிறார்கள் ராவன் पर तुम जीत पाते हो ராவணன் மீது நீங்கள் வெற்றி கொள்கிறீர்கள் वह सब रावण சம்பிரதாய் அவர்கள் எல்லோருமே ஞானத்தில் இல்லாதவர்கள் அனைவரும் ராவணனுடைய சம்பிரதாயத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் தும் ஈஸ்வரிய சம்பிரதாய் பௌத் உடைய நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் பக்திக்கு கித்தனா ஷோ है பக்தியினுடைய எவ்வளோ பெரிய ஷோ செய்கிறார்கள் ஜஹா பானி வஹா மேலா லக்தா है எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் மேலாவாக கொண்டாடுகிறார்கள் कितना खर्च करते हैं எவ்வளோ அதாவது செலவு செய்கிறார் कितना डूब मरते हैं அதில் அவர்கள் குதித்து இறந்து போகிற நிறைய பேர் இருக்கிறார்கள் யான் तो ऐसी बात नहीं இப்படி இங்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடையாது बाबा कहते हैं आश्चर्यवंत मेरे को पहचानती ही सुनती कथनती सुनानती पवित्र बनती फिर भी कहा हो माया तेरी द्वारा हार सुकनती பாபா சொல்கிறார் ஆச்சரியமாக எங்களை புரிந்து கொள்கிறார்கள் கேட்கிறார்கள் மற்றவர்களுக்கு கேட்க வைக்கிறார்கள் பவித்திரமாக ஆகிறார்கள் ஆனால் கடைசியில் மாயா அவர்கள் எல்லாவற்றையும் அவர் இங்கிருந்து போய் சென்று விடுகிறார்கள் கல்ப ஐசை ஒத்த அப்படி தான் கல்ப நடந்து கொண்டிருக்கிறார் ஹார் காவந்தி வஜாதி அப்போது தோல்வி அடைந்து விடுகிறார்கள் மாயாக்கு சாத் யுத்த ஹை இங்கு மாயாவுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மாயாக்கோ பி பிரபாவ மாயாவினோட கூட பிரபாவம் இங்கே அதிகமாக இருக்கிறது பக்திக்கோ தோ ஹில்னா நீ ஆனால் பக்தியில் அந்த மாதிரி அசைவு எதுவும் கிடையாது ஆதா கல்பு தும் பிரலாப்த போக்தே ஹோத்தோ ராவன் ராஜ்யமே பக்தி சுருவஜாதி அரை கல்பம் நீங்கள் அதனை பலனை ஆசி எடுத்து நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள் அதன் பிறகு ராவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது உன்கி நிஷானியா भी कायम है அதனுடைய அடையாளம் கூட இருக்கிறது विकार में जाते हैं तो देवता तो रहे नहीं यार विकारத்தில் செல்கிறார்களோ அவர்கள் தேவதையாக முடியாது कैसे विकारी बनते हैं ये दुनिया को कोई पता नहीं எப்படி விகாரத்தில் செல்கிறார்கள் என்பது இந்த உலகத்தாருக்கு தெரியாது சாஸ்திரம் में लिख दी है ये वाम मार्ग में है சாஸ்திரத்தில் எழுதிவிட்டார்கள் வாம மார்க்கம் என்று எழுதிவிட்டார்கள் ये पुरुषोत्तम बनने के पुरुषोत्तम युग है இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம் செய்யக்கூடிய புருஷோத்தம சங்கம் யுகம் ஆகும் பூல் பாத்தே हैं अपने को आत्मा समझना है மூலமான விஷயம் என்னவென்றால் முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதாகும் बाप को प्यार से याद करना பாபாவை அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் याद का खुशी में पारा चढ़ना चाहिए நினைவின் மூலமாக உங்களுடைய போதை ஏற வேண்டும் हमने सबका जास्ती भक्ति की है ஏனென்றால் நாம் தான் அதிகமான பக்தி செய்திருக்கிறோம் धक्के बहुत खाए हैं நாம் பல யுகங்களாக நாம் அதிகபட்சமாக அதாவது கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் ஆப் பாபா ஆயே हैं वापस ले जाने के लिए இப்போது பாபா வந்திருக்கிறார் தன்னை தூய்மையாக்கி தன்னை கூட அழைத்து செல்வதற்காக தெய்வ குண தாரணை भी करना है தெய்வ குணத்தை தாரணை செய்ய வேண்டும் और कोई सत्संग नहीं है पवित्रता की बातें
यहाँ तुम पवित्र बनने के लिए असुर लोग विधान डालते हैं நீங்கள் பவித்திரமா ஆவதில்தான் உலக தடைகள் ஏற்படுத்துகிறார் பாவன் बनकर घर जाना இப்போது நாம் அனைவரும் தூய்மையாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும் संस्कार आत्मा ही ले जाती है आत्मा தான் संस्कारத்தை எடுத்து செல்கிறது कहते भी है युद्ध में मैदान में मरेंगे तो स्वर्ग में जाएंगे इसलिए कोशिश में लड़ाई में जाते हैं சொல்கிறார்கள் யுத்தத்தில் சென்று அங்கே உயிர் விட்டால் சொர்க்கத்தில் செல்வார்கள் என்று அதற்காக அவர்கள் யுத்தத்திலும் போகக்கூடியவர்களாக சந்தோஷமாக போகிறார்கள் तुम्हारे पास कमांडर मेजर सिपाही आदि कहाँ से आते हैं உங்களிடத்தில் கமாண்டரோ மேஜரோ சிப்பாயோ ஆதி எப்படிப்பட்டவர்கள் இங்கு இல்லை स्वर्ग में कैसे आएंगे அவர்கள் எப்படி சொர்க்கத்தில் வருவார்கள் लड़ाई में मैदान में भिन्न भिन्न याद आती है அதாவது युद्ध मैदानத்தில் विधविधமான நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும் हाँ बाप समझाते हैं सबको वापस जाना है अपने को आत्मा समझो बाई बाई समझो தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு மற்றவர்களையும் சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் बाप को याद करना தந்தையை நினைவு செய்ய வேண்டும் जो जितना पुरुषार्थ करेंगे उतना ऊंच पद पाएंगे எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்வார்களோ அந்த அளவுக்கு பதவி அடைவார்கள் लोग कहते हैं हम बाई बाई हैं परंतु ये लोग समझा से हम निष्ठा सेवा करते हैं ये हमको फल इच्छा नहीं நாம் நிஷ்காம் சேவை செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு அது விதமான அதனுடைய பலன் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள் परंतु फल तो जरूर मिलता है ஆனாலும் பலன் கண்டிப்பாக கிடைக்கிறது என்று பாபா சொல்கிறார் यहाँ बच्चे परंतु तुम्हारा छोटे भाई का मारना नहीं चाहिए இப்போது குழந்தைகள் ஆல்மைட்டி बड़ी नहीं होते हैं यहाँ बच्चे नहीं परंतु तुम्हारा छोटा भाई நீங்கள் குழந்தை என்று பார்க்கக்கூடாது அவரும் கூட குழந்தை கூட ஒருவனுடைய சகோதரன் முறையில் நீங்கள் அவரை சின்ன தம்பியாக பார்க்க வேண்டும் ஆத்மா समझना चाहिए அவரை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் छोटे भाई को भी मारना नहीं चाहिए சின்ன குழந்தைகள் கூட சின்ன தம்பியை கூட அடிக்கக்கூடாது என்று பாபா சொல்கிறார் தேவதைகள் அங்கு இம்சை செய்வது கிடையாது यहाँ तुम डबल अहिंसा हो நீங்கள் இப்போது டபுள் அகிம்சாவாதிகளாக இருக்கிறீர்கள் காம் கட்டாரி சலானா ये क्रोध करना है அதாவது காமத்தில் செல்வதும் குரோதம் செய்வதும் தவறாகும் குரோதமே படா விகார் है குரோதம் கூட கோபம் படுவது கூட விகாரமாகும் कहते हैं बच्चों पर बहुत क्रोध आता है சொல்கிறார்கள் குழந்தை மீது எனக்கு அதிக கோபம் வருகிறது பாப் समझाते हैं தப்பட ஆதி கபி नहीं मारना குழந்தைகளை கூட நீங்கள் அதாவது கைகள் மூலமாக தவடையில் கூட அடிக்கக்கூடாது वे भी भाई है तुमने भी हाथ माओ அவரும் அதாவது குழந்தைகள் கூட சகோதரனாக இருக்கிறார் நீங்களும் ஆத்மாதான் சகோதரனாக இருக்கிறீர்கள் ஆத்மா छोटी बड़ी नहीं होती ஆத்மா சின்னது பெரியதாக ஆவதில்லை वह बच्चा नहीं परंतु तुम्हारा छोटा भाई அவர் குழந்தை கிடையாது அவர் அவர் உன்னுடைய தம்பியாக இருக்கிறார் ஆத்மா समझना है அவரை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் छोटे भाई को मारना नहीं चाहिए தம்பியை கூட யாரும் அடிக்கக்கூடாது इसलिए कृष्ण को लिए दिखाते हैं ஹோக்கரிபே பாந்தா அங்கே கூட குழந்தைகள் அதாவது கிருஷ்ணனுக்கு சொல்கிறார்கள் அவர்கள் உரலில் கட்டி வைத்தார்கள் என்று வாஸ்தவமே ஐசி பாத்தே ஹோத்தை நீ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதில்லை வெஹ பின்ன பின்ன சிக்ஷையும் தேதியே அவர்கள் விதவிதமான அதாவது அது கதைகள் சொல்லிவிட்டார்கள் பாக்கி கிருஷ்ணக்கோ கியா பஹனா 16,000 संपूर्ण परंतु ये ग्लानी को भी ड्रामा में नहीं இது கூட இந்த அதாவது குறைபாடுகள் கூட டிராமாவில் பதிவாகிறது அபி தும் சத்தோ பிரதான் பன் படே हो இப்போது நீங்கள் எல்லோருமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் பாப் ஆகர் சத்தோ பிரதான் बनाते हैं இப்போது தந்தை வந்து சத்தோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கிறார் पढ़ाने वाला है वेद का बाप படிப்பிக்கக்கூடியவர் தந்தையாக இருக்கிறார் உன் पर मत पर चलना है அவர் மதமான ஸ்ரீமத் பிரகாரம் நடக்க வேண்டும் अगर सहज सब कुछ हिम्मत तो लगी जाएगा उड़ने की देहाभिमान में आने के विक्रम बनेगा तो इसलिए भाई भाई की दृष्टि देखना देह अभिमानத்தில் வந்து விக்ரமங்கள் செய்வதற்கு பதிலாக தன்னை பாய் அதாவது சகோதரன் அதாவது பார்வை இருக்க வேண்டும் बाप को याद करने के तुम खड़े हो जाएंगे நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நீங்கள் உயர்வு அடைவீர்கள் भूलने के कुछ भी भूल नहीं जाएंगे पद भी कम हो जाएगा நீங்கள் தவறு செய்யும்போது பதவியும் குறைந்து விடுகிறது शिक्षा तो देते हैं इसलिए बाप को गीता में सुनाई गरुड़ पुराण में सोचक बातें लिखती हैं गरुड़ पुराणத்தில் கூட பயங்கரமாக அதாவது கருடன் பயப்படும் அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள் जो मनुष्य को डर लग जाता है மனிதர்களுக்கு அது கேட்கும்போது பயம் வந்து விடுகிறது ராவன் ராஜ்யம் तो பாப்போம் को होता ही नहीं ராவன் ராஜ்யத்தில் எல்லாமே தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது காண்டோக்க ஜங்கல் ஏனென்றால் இது முள்ளின் காடாக இருக்கிறது
பாப் कहते हैं दृष्टि को बदलना है இப்போது உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்ற வேண்டும். வினாச சரீரத்தின் மீது மோகம் வைப்பதனால் என்ன நன்மை ஏற்பட போகிறது? இது வினாச சரீரமாகும். बच्चों को यही डायरेक्शन है, उठते बैठते चलते फिरते याद करो. குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்கப்படுகிறது. நடந்தாலும் போனாலும் வரும்போதும் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அச்சா धारणिकाना मुख्य सर्वम. शरीर विनाशी है, उसका प्यार निकल अविनाशी आत्मा को प्यार कर रखना है. शरीर வினாசத்துக்குரியதாகும், அதனால் தன்னை அவினாஷி ஆத்மா என்று புரிந்து அனைவர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். அவினாஷி பாப்கோ யாது கர்னா, அவினாஷி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா பாய் பாஹி है, हम भाई से ही बात करते हैं, ये अभ्यास करना. ஆத்மா சகோதரன் ஆவார்கள், நான் சகோதரனிடம் பேசுகிறேன் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், विचार सागर मंथन कर अपने को अवस्था अच्छी बनानी है. विचार सागर मंथन செய்து உயர்ந்த நிலைக்கான அவஸ்தையை உருவாக்க வேண்டும். जो मुख से कभी उल्टा सुल्टा बात नहीं बोल नहीं निकल. தலைக்கான விஷயங்கள் எப்போதும் வாயிலிருந்து வரக்கூடாது. கதம் கதம் பெர் ஆத்மா போத்தா மேல் செக் கர்னா, அதாவது ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய போத்தா மேல் என்று நம்முடைய சார்ட்டை அதாவது செக் பண்ண வேண்டும். வரதானம், निमित्त और निर्माण भाव के सेवा करने वाले श्रेष्ठ सफलता मुहूर्त भव. निमित्त और निर्माण भाव से सेवा करने वाली श्रेष्ठ सफलता मुहूर्त भाव. நிமித்தமாகி நிர்மாண ஆகி அந்த சேவை செய்யக்கூடிய சிரேஷ்ட சஃபல்தம் அதாவது வெற்றி அடையக்கூடிய ஆத்மாவாக ஆகுக. சேவாதாரி अर्थात सदा बाप समान निमित्त बनने का निर्माण रहते हैं. சேவாதாரி என்றாலே சதா பாபா சமானமாக நிமித்தமாகி நிர்மாணத்திலிருந்து அதாவது எந்த விதமான निर्माणத்திலிருந்து சேவை செய்யக்கூடியவர். निर्माणता ही श्रेष्ठ संकल्प सफलता का साधन है. அதாவது निर्माणமாக இருப்பது தான் किसी भी सेवा का सफलता प्राप्त करने के लिए नम्रता भाव और निमित्त भाव धारण करना. எந்த விஷயத்திலும் சேவையினுடைய வெற்றி கொள்வதற்கு எப்போதும் நம்ரதா என்றால் அதாவது இனிமையாக இருப்பதும் நிமித்த பாவமாக தாரணை செய்வதில் தான் அடங்கியிருக்கிறது. இஸ்மே சேவாமே சதா மோஜ்மே அனுபவம் கरेंगे. இந்த சேவையில் தான் தன்னை எப்போதும் மகிழ்ச்சியில் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. சேவமே கபி தக்காவட் நெய்வுகை. இப்படி இருக்கும்போது சேவையில் எந்த விதமான அதாவது மனக்குழப்பத்தில் இருக்க மாட்டார்கள், சோர்வமும் இருக்காது. कोई भी सेवा मिलेगी थी लेकिन इसमें विशेषताओं को सफलता पाते सफलता स्वरूप बन जाएंगे. எந்தவித சேவை கிடைத்தாலும் சரி அதனுடைய விசேஷத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் வெற்றி கொண்டவர்களாக சொரூபமாக இருப்பார்கள். ஸ்லோகன், सेकंड में विदेही बनने का अभ्यास हो तो सूर्यवंशी में आ जाएंगे. ஒரு செகண்டில் விதேகி அதாவது சரீரமற்றவராக அபியாசம் செய்யக்கூடியவராக இருந்தால் சூரிய வம்சத்தில் வந்து விடுவார்கள். अच्छा, मीठे मीठे सिखले तो बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.